திருத்தணி பக்கத்துல ஒழுங்கா ஆடு மேய்க்கலன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆடு மேய்ச்ச பையனை கொலை பண்ணிருக்காங்க. திருத்தணி எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் திருத்தணி பக்கத்துல உள்ள முருகப்பட்டி என்ற இடத்துல கோழி பண்ணை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த கோழி பண்ணையில வெண்ணிலா என்ற பெண் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா திருத்தணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த வெண்ணிலா என்னோட மூத்த மகன் சுரேஷா 4 மாசத்துக்கு முன்னாடி பண்ணை உரிமையாளர் பாலமுருகன் கடுமையா தாக்கி கொலை பண்ணி பண்ணையிலேயே புதைச்சிட்டதா கண்ணீர் மல்க புகார் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போய் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை பண்ணதுல இந்த சுரேஷ் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஆடு பக்கத்து தோட்டத்திலே எங்கேயோ போய் மேய்ஞ்சிருச்சோல இருக்கு. அதோட கோழிகளோட எண்ணிக்கையும் கம்மியா இருந்திருக்கு. இதனால பாலமுருகனோட ஃப்ரெண்டு வினோத்தும் சேர்ந்து ஒழுங்கா ஆடு மேய்க்க முடியாதான்னு அவனை கடுமையா தாக்குனதுல அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கான். வெளியே தெரிஞ்சா மாட்டிப்போமேனு அவனை அங்கேயே வச்சு புதைச்சிட்டு இதை பத்தி வெளியே சொன்னா மிச்சம் இருக்கிற 2 பையங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு அவங்க அம்மாவையும் மிரட்டியிருக்காங்க. அதோட அவங்கள வெளியவும் விடாம பண்ணையிலே வச்சு அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்ப எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இப்படி மன்னிக்க முடியாத தப்ப பண்ண பாலமுருகனோட ஃப்ரெண்டு வினோத், பாலமுருகனோட மனைவி புவனேஸ்வரி, இவங்க 3 பேரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க.